மீன் அடிச்சேன். வயிற்றுல சாதனை வந்துச்சா? கேட்க கொஞ்சம் சோகமா இருக்கு. அப்புறம் இந்த பயிற்சியோட முடிவு என்னன்னா, ஒரு யானையுமே அகாடமிக்கு ஆர்வம் விளையாட முடியும்னு கேட்டுருக்கேன். என்ன நான் பாஸ் பண்ணிட்டேன். எனக்கு தெரிஞ்ச மட்டும் போட்டு வேண்டாம்தான். இதுக்கெல்லாம் போய் கொடுக்குறீங்க என்ன? நான் பாஸ் பண்ணிட்டேன். ஆமா, உங்க 3 பேரையும் இதுக்கு பர்மனண்டா லாக் பண்றேன். என்ன நீங்க நிஜ மாதிரி யோசிக்க மாட்டேங்கிறீங்க? சின்ன பசங்க மாதிரி யோசிக்கிறீங்க, முட்டாள் மாதிரி. உங்களோட கவலைகள் எப்பவுமே ஓட்டப்பட்டு பண்ணாங்க. அது ஒரு வேலை நினைச்சிருக்கீங்க. இதுக்காக உங்களை மூடி சவால் போட்டு நீங்க ஓட வச்சாலும் அது உங்களுக்கு நல்லா புரியும். நான் என்ன சொல்ல அதுக்கான முடிவுதான் நீங்க பாசா வேண்டிய முடிவை தேர்ந்தெடுக்கும். கொஞ்சம் யோசிங்க. இந்த சவால் மொத்தம் 3 பேர் இருக்கீங்க. எதுக்காக இப்படி செஞ்சுட்டு கொஞ்சம் யோசிங்க. இது பேசியான விஷயம். டீம் ஒர்க். அதுதான் நான் சொல்ல வரேன். ஆனா இப்போ அது கொஞ்சம் பிரயோஜனம் இல்லை. நீங்க 3 பேர் சரியா சொன்ன. ஒருத்தருக்கு சண்டை போடுறதுக்கு ஏற்படாது. நீங்க உங்களுக்கு கொஞ்சம் யோசிக்கிறத நிறுத்திட்டு கொஞ்சம் நீங்களும் யோசிப்பீங்க. நான் நினைச்சேன் ஒவ்வொரு வேலை செய்யறதுல நமக்கு கொஞ்சம் நீங்க செஞ்சிருக்கீங்க. ஆனா நீங்க அதை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. சாப்பிடா உங்க சாப்பியை பத்தி நீங்க ரொம்ப கவலைப்பட. ஆனா உங்க கண்ணு முன்னாடி இருக்கிறதால கொஞ்சம் கொஞ்சம் கூட உதவியே போல. நீ எல்லாத்தையும் தனி அப்படிதான் செய்யற. எல்லாத்தையும் அப்புறம் சாப்பியை நீ எல்லாரோட தனி நீயே நினைச்சிருக்க. அதுக்கு நீங்க எப்பவுமே போட்டோம் வேலை செய்வாங்க. எல்லாத்துக்குமே தனிப்பட்ட வேலை தேவைதான். ஆனா ஒன்னா வேலை செய்ய மட்டும்தான் வேலையை முடிக்க முடியும். எல்லா விஷயங்களுக்கும் இது நல்லாவே புரியும். ஒருத்தர் மருந்து நினைக்காம தான் பத்தி நினைச்சாங்கன்னா கண்டிப்பா அது தோல்வி எல்லாம் முடியும். உயிரை கூட குறைக்கும். உதாரணத்துக்கு சாப்பிடா உடனே நீங்க சாப்பிட்டு